Let the random variable x denote the sum obtained in rolling a pair of Faraday. Determine the probability mass function. So போன சம்மரியை கேட்டிருக்காங்க. And also they are asking mean and variance. சரி, இப்போ என்ன பண்ணணும், இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னா throwing a pair of die, ரெண்டு டையை த்ரோ பண்றது. அப்போ அதோட சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ இதுல பாத்தீங்கன்னா டைல மொத்தம் 6 ஃபேஸ் இருக்கும். காயின்ல 2 ஃபேஸ், அதனால தான் 2 பவர் போட்டேன். பட் டைல வந்து பாத்தீங்கன்னா 6 ஃபேஸ். ஆனா அது எத்தனை காயின்ஸ் போடுறோம், எத்தனை டை போடுறோம்னா பேர் ஆஃப் டை, பேர்னா 2, அப்போ 6 பவர் 2 இஸ் ஈக்குவல் டு 36. எல்லாமே லாஜிக் ஃபார்முலா தான். இங்க வந்து 2 காயின், சாரி 2 ஃபேஸ், அந்த காயின்ல 2 ஃபேஸ் இருக்கனால 2 பவர் நம்பர் ஆஃப் டைம்ஸ். அதே மாதிரி இங்க டைல 6 ஃபேஸ் இருக்கனால 6 பவர் நம்பர் ஆஃப் டைம்ஸ். நம்பர் ஆஃப் டைம்ன்றது இங்க 2 டை போடுறதுனால 2. 6 ஸ்கொயர் வந்து 36. ஓகே, இதோட சாம்பிள் ஸ்பேஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஃபேமஸானது. S is equal to, there are 36 sample points வந்து நம்மளுக்கு வந்து 1,1, 1,2, 1,3 அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட சாம்பிள் ஸ்பேஸ். பார்த்தீங்கன்னா 36 சாம்பிள் பாயிண்ட்ஸ் இருக்கு பாருங்க. 1, 2, 1, 2, 2, 3, 2, 3, எக்ஸெட்ரா, 3, 1, 3, 2, எக்ஸெட்ரா, 3, 4, 1, அது மாதிரி these are all 36 sample points. இதுல அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா x denotes, xன்றது sum obtained in rolling a pair of die. sum obtained. சரி, அப்போ ஒரு டையை த்ரோ பண்ணும்போது what are the possible summation? போன வாட்டி பார்த்தீங்கன்னா காயின்ல what are the possible number of heads ன்னு பார்த்தோம். ஹெட்டே விழாம போகலான்னு போது 0 அப்படின்னு சொன்னோம். ஒரு ஹெட் விழலாம்னு சொல்லும் போது 1ன்னு சொல்றோம். இங்க சமேஷன், what are the possible summation? மினிமம் சமேஷன் 2 தான். பாத்தீங்களா, இதை ஆட் பண்ணீங்கன்னா 1 + 1 2ன்னு வரும். மினிமம் சமேஷன் 2. அப்போ x is equal to 2 ஒரு பாசிபிள் சமேஷன். அடுத்த சமேஷன் 2 + 1 3, 3 ஒரு பாசிபிள் சமேஷன். 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 இதுவும் பாசிபிள் சமேஷன். 6 + 6, அதுக்கு மேல் சமேஷன் இல்லை. சரிங்களா? ஸோ அப்போ there are மொத்தம் எத்தனை இருக்கு பாத்தீங்க, 11 sample points. ஏன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. 11 sample points. 11 terms in the capital X. அப்ப என்ன இது countable. Therefore this is discrete random variable. சரி, இதுக்கான probability distribution அவங்க கேட்டிருக்காங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி போன சம் வரை நம்ம ஒரு டேபிள் போட்டுக்கலாம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா 2 எத்தனை இருக்கு பாருங்க. 2 வந்து 1 + 1 மட்டும்தான், ஒரே ஒன்று தான் இருக்குது. 1 தான் இருக்கு அவுட் ஆஃப் 36ல. அப்போ 1/36. 1/36. அப்ப 3 எத்தனை இருக்கு சமேஷன் பாருங்க. 3 பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா வந்துடும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 2. அப்போ there are 2, 3 சமேஷன் இருக்கா. ஸோ அப்போ 2/36. இப்போ 4 எத்தனை வரும்னு பாருங்க. 4 எத்தனை வரும்னா இந்த கவுண்ட் வரும், இந்த கவுண்ட் வரும். 1, 2, 3. அப்போ 3/36. வந்து 1 தான் பாருங்க. இங்க இருக்கு பாருங்க. 12 1 தான். அதே மாதிரி 1/36. ஸோ திஸ் இஸ் தி ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அவங்க கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சு போயிடுச்சு. டிட்டர்மைன் தி ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா மீன் அண்ட் வேரியன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம மீன் அண்ட் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இன்ட்ரடக்ஷன்ல மீன் அண்ட் வேரியன்ஸ் எல்லாத்துக்கும் ஃபார்முலா கொடுத்துருக்கேன். அந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து மீன். ஸோ மீன் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா வந்து E of x. E of xன்றது என்னது, சிக்மா x into P of x. ஓகே, ஸோ x into P of xனா 2 into 1/36, 2 into 1/36 plus 3 into 2/36. ஸோ இது மாதிரி எல்லாத்துக்குமே போட்டுருங்க. மல்டிப்ளை பண்ணி ஃபுல்லாத்தையும் எழுதியாச்சு. இப்போ லாஸ்ட் வந்து 12 into 1/36. இப்போ இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். என்னன்னா 2 into 1 2, 3 into 2. ஏன்னா டினாமினேட்டர்ல எல்லாமே சேம். ஸோ கண்ணை மூடிட்டு டினாமினேட்டர்ல ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, 36 போட்டுடலாம். மேல என்னன்னா 2, 6, 12, 20 இது மாதிரி எல்லாத்தையும் மேல இருக்கிறதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 252 வரும். 252 வரும். ஸோ ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 7 அப்படின்னு வரும். ஸோ E of x வந்து 7. அப்போ மீன் வந்து 7. ஓகே, ஸோ E of x கண்டுபிடிச்சிருச்சு.
அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? வேரியன்ஸ். வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கும். சரிங்களா? ஸோ செகண்ட் வந்து நான் என்ன கண்டுபிடிக்க போறேன்? வேரியன்ஸ். ஸோ வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இதே மாதிரி கால்குலேஷன் தான் போடணும். ஆனால் அதுல வந்து இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ன்றது என்னது? எக்ஸ் ஸ்கொயர் பி ஆஃப் எக்ஸ். அப்போ வெளியில இருக்கிறதுக்கெல்லாம் ஸ்கொயர் போட்டா போதும். ஏன்னா எக்ஸ் வெளியில இருக்கிறதெல்லாம் எக்ஸ், உள்ள இருக்கிறதெல்லாம் பி ஆஃப் எக்ஸ். இந்த வெளியில இருக்கிறதெல்லாம் ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையானது கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ அப்போ அது எப்படி போடணும்னா இப்போ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் வந்து 2 தானே இருக்கு. அப்போ 2 ஸ்கொயர். 2 ஸ்கொயர் இன்டூ 1/36. அடுத்தது என்ன இருக்கு? 3 இருக்கு. அப்போ 3 ஸ்கொயர் இன்டூ 2/36. இப்படியே எல்லாத்துக்கும் போட்டீங்கன்னா ஃபைனலா வந்து நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணணும். இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவீங்க அப்படின்னா இதுலயும் பாத்தீங்கன்னா ஒன்ஸ் அகைன் 36 தான் காமன். டினாமினேட்டர் 36 தான். இது மேல இருக்கிறது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். இப்போ மல்டிப்ளை பண்ணா 2 ஸ்கொயர் 4. 4 இன்டூ 1 4. இது பாத்தீங்கன்னா 3 ஸ்கொயர் 9. 9 இன்டூ 4 34 36. ஸோ லைக் தட். இது பாத்தீங்கன்னா 4 ஸ்கொயர் 16. 16 இன்டூ 3. அது மாதிரி எல்லாத்தையுமே ஒன்னொன்னையும் ஸ்கொயர் பண்ணி நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 1974 அப்படின்னு கிடைக்கும். டிவைட் பை 36 தான், இது காமன். ஸோ இதை வந்து கால்குலேட்டர் யூஸ் பண்ணி டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 54.833 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் வந்து இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். பட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா வேரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கோட ஃபார்முலா என்னன்னா இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர். பட் இ ஆஃப் எக்ஸ் ஆல்ரெடி 7 கண்டுபிடிச்சிருக்கோம். இது எல்லாத்தையும் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். அப்போ இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ன்றது இங்க கண்டுபிடிச்சதுக்கு 54.833 மைனஸ் இ ஆஃப் எக்ஸ்ன்றது 7 ஸ்கொயர் 49. ஸோ இப்போ கால்குலேட்டர்ல யூஸ் பண்ணி இதை கண்டுபிடிச்சிங்கன்னா வேரியன்ஸ் வந்து உங்களுக்கு 5.833 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் வேரியன்ஸ். ஸோ மீன் 7, வேரியன்ஸ் வந்து 5.833. அவ்வளோதான் ஆன்சர்.